இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் இந்த வாரம் முழுவதும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த வாரம் முழுவதும் 7 நாட்கள் ஃபுல்லா எடுத்துக்கங்க. அதுல 3 யூனிட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 2 நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நான் சொல்லியிருந்தேன். அந்த யூனிட் 2ல இருந்து அதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன். அதாவது தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் அனுப்பிச்சிட்டேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிட்டேன். அதாவது யூனிட் 2 வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். அந்த யூனிட் 2ல இருந்து தான் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போறேன். சரிங்களா? இப்போ அது என்ன கொஸ்டின், அதை கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க இப்ப இருந்து படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்குள்ள முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல செகண்ட் யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இப்போ நான் நடத்த போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமனான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து எல்லா மேஜருக்கும் வரும். ஒவ்வொரு மேஜருக்கும் இந்த கொஸ்டின் வந்து மாறாது. எல்லா மேஜருக்குமே காமனான கொஸ்டின் தான். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கற்பித்தல் திறன்கள், இதுதான் செகண்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 தலைப்புகள் இருக்கு. இதுல இடையில ஏதாவது ஒண்ணு வந்து 5 மார்க்ல கேட்கலாம், இல்ல 10 மார்க்ல கேட்கலாம். பட் என்னன்னா நுண்ணிலை கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கற்பித்தல் திறன்களை அடையாளம் காணுதல். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 கற்பித்தல் திறன்கள் இருக்கு. கடைசியா நுண்ணிலை கற்பித்தலின் நன்மைகள் இருக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வுகள். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் இணைப்பு பாடம். இந்த 2 கொஸ்டின் மட்டும்தான் ஒவ்வொரு மேஜருக்கும் மாறும். மற்ற எல்லா கொஸ்டினும் எல்லா மேஜருக்கும் காமன் தான். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணிலை கற்பித்தல் வரையறை, அடுத்து நுண்ணிலை கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவம், அடுத்து நுண்ணிலை கற்பித்தலின் பண்புகள், இந்த 3 கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணிலை கற்பித்தல். அது என்ன சார் நுண்ணிலை கற்பித்தல்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும், குறிப்பாக ஒவ்வொரு பயிற்சி ஆசிரியருக்கும், அதாவது மாணவர் நீங்க தான் பயிற்சி ஆசிரியர். சரிங்களா? இந்த ஒவ்வொரு பயிற்சி ஆசிரியருக்கும் இந்த நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பொதுவா ஆசிரியருக்கு இந்த நுண்ணிலை கற்பித்தல் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது சிறப்பாக கிளாஸ் எடுக்க முடியும். சரிங்களா? அது என்ன சார் அவ்வளவு முக்கியமான நுண்ணிலை கற்பித்தல்? இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போறோம். இப்ப பிஎட் முடிச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. அப்ப அந்த நேர்முக தேர்வுக்கு, போட்டித் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் செலக்ட் பண்றாங்க. அவங்களை ஏன் சார் அவங்கள பர்டிகுலரா செலக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த நுண்ணிலை கற்பித்தலை பத்தி தெளிவா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அதனால செலக்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? முக்கியமா நீங்க எந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து நீங்க போனாலும் அந்த நம்மளை கிளாஸ் எடுக்க பிராக்டிஸில் நம்ம கிளாஸ் எடுக்க சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறவங்க மெயினா எதிர்பார்க்கறது இந்த நுண்ணிலை கற்பித்தலை எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பயன்படுத்திருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த நுண்ணிலை கற்பித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ அந்த நுண்ணிலை கற்பித்தல முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். சரி சார், அந்த நுண்ணிலை கற்பித்தல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆசிரியர் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 45 நிமிடம் நம்ம கிளாஸ் இருக்கணும். ஒரு பீரியட்ன்றது 45 நிமிடங்கள் கிளாஸ் இருக்கணும். இப்போ நம்ம எதுவுமே தயார் பண்ணாம எப்படி எடுக்கணுமே தெரியாம நம்ம போனோம்னா அந்த 45 நிமிடங்கள் முழுமையாக எடுக்க முடியாது. தடுமாறிடுவாங்க, என்ன சொல்லணும்னே தெரியாது, மாத்திலாம் பேசுவாங்க கிளாஸ்ல. சரிங்களா? ஸோ அந்த 45 நிமிடங்களுக்கும் என்னென்ன திறன்களை பயன்படுத்தணும், நம்ம எடுக்க போற பாடத்துல என்னென்ன திறன்கள் எல்லாம் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத கத்துக்கிறது தான் இந்த நுண்ணிலை கற்பித்தல். இப்போ உங்களுக்கு புரியுதா? டீச் பண்றது தான் ஆசிரியர்,
அப்ப அந்த ஆசிரியருக்கு இந்த நுண்ணிலை கற்பித்தலை தெரிஞ்சுட்டு தான் டீச் பண்ண முடியும். அப்படி டீச் பண்ணா தான் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அதோட அடிப்படை புரிஞ்சிச்சு. இப்ப பாருங்க, கற்றல் சிறந்த முறையில் நடைபெற ஆசிரியர் பல்வேறு முறைகளையும் உத்திகளையும் பயன்படுத்துகிறார். ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக பல்வேறு முறைகளையும் உத்திகளையும் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, மாணவர்கள் பாடக்கருத்துக்களை எளிதாக கற்றுக்கொள்ள ஆசிரியர் கற்பித்தல் செயல்பாட்டை பாத்தீங்களா, மாணவர்களுக்கு எளிதாக புரிய வைக்கணும். அதுதான் ஆசிரியர் கடமை. அதுதான் சொல்ல பாருங்க, மாணவர்கள் பாடக்கருத்துக்களை எளிதாக கற்றுக்கொள்ள ஆசிரியர் கற்பித்தல் செயல்பாட்டை, ஆசிரியர் கற்பித்தல் செயல்பாடு பாத்தீங்களா, அது என்ன சொல்லணும்னா கற்பித்தல் திறன்கள் என்கிறோம். கற்பித்தல் சிறப்பாக நடைபெற என்ன விஷயம் தேவை? மாணவர்களை ஆயத்தப்படுத்தல், மாணவர்களை தயார்படுத்தணும். கருப்பலகையில் எழுதல், கருப்பலகையில முக்கியமான விஷயத்தை எழுதணும். அடுத்து விளக்கம் அளித்தல், அந்த பாடப்பொருளை பத்தி விளக்கம் அளிக்கணும். அடுத்து மாணவர்களிடம் வினாக்கள் கேட்கணும். ஏன் வினாக்கள் கேட்கணும்? அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலன்னு வினாக்கள் கேட்டாதான் தெரியும். அடுத்து மாணவர்களை பாராட்டுதல், சரியான ஆன்சர் பண்றவங்க, கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்களுக்கு பாராட்டணும். அடுத்து பாருங்க, கற்பித்தல் கருவிகளை பயன்படுத்த, இந்த டீச்சிங் எல்லாம் பயன்படுத்தணும் போன்ற செயல்களில் ஆசிரியர் ஈடுபடுகின்றார். இப்போ பாருங்க, இந்த நுண்ணிலை கற்பித்தல் முக்கியமான விஷயத்த பாக்ஸ் போட்டிருக்கு. இதுல பாருங்க, மாணவர்களிடையே பாடத்தை 45 நிமிடங்கள் கற்பிக்கும்படி பயிற்சி ஆசிரியருக்கு கூறினார். இப்ப நீங்க பயிற்சி ஆசிரியர் உங்ககிட்ட டைரக்டா நீங்க 45 நிமிடங்கள் கிளாஸ்ல போய் கிளாஸ் எடுங்க நீங்க சொல்லிட்டா, அத மாதிரி ஆசிரியர் கூறினால் திறமை குறைந்தவர் அச்சத்தால் நடுநடுங்கி கற்பிக்காமல் இருந்து விடுவார். ஓரளவு திறமை உள்ளவர் தட்டு தடுமாறி ஏதோ பேசி சமாளித்து விடுவார். ஆனா சிறப்பா கிளாஸ் எடுக்க முடியாது. சரிங்களா? இந்த நிலை ஏற்படாமல் இருக்கதான் கற்பித்தல் திறன்களில் ஒவ்வொரு திறனையும் தனிமைப்படுத்தி கற்பித்தல் போதிய பயிற்சி அளிப்பது நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சி ஆகும். இந்த மாதிரில தடுமாற்றம் ஏற்படாம ஒவ்வொரு திறன்களுக்கும் தனிப்பட்ட முறையில பயிற்சி ஆசிரியருக்கு பயிற்சி அளித்துட்டு தான் கிளாஸ் எடுக்க அனுப்பணும். சரிங்களா? அதுதான் நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டெஃபினிஷன் பார்ப்போம். நுண்ணிலை கற்பித்தல் என்ற சொல் 1963ஆம் ஆண்டில் பாருங்க, ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆலன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. பாத்துங்க, நல்லா கொஞ்சம் நுண்ணிலை கற்பித்தல் என்ற சொல் 1963. அடுத்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தால் டிவைட் ஆலன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த நுண்ணிலை கற்பித்தல் அவரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த ஆலன் 1966 நுண்ணிலை கற்பித்தல் என்பது வகுப்பு நேரம் மற்றும் வகுப்பு கால அளவு குறைக்கப்பட்ட கற்பிக்கும் செயல்பாடு என்று கூறினார். அதான் சார், வகுப்பு கால அளவு வகுப்பு நேரம் குறைக்கப்பட்ட கற்பித்தல் தான் நுண்ணிலை கற்பித்தல் அப்படி சொல்றாரு. நல்லா கவனிங்க. வகுப்பு நேரம் இப்போ கிளாஸ் 45 நிமிடம் நடக்கும். ஆனா நுண்ணிலை கற்பித்தல 5 முதல் 10 நிமிடங்கள் தான். அடுத்து பாருங்க, மற்றும் வகுப்பு கால அளவு, மாணவர்கள் எண்ணிக்கை அதெல்லாம் சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு இதுல ஒரு 10 பேர் தான். அதான் வகுப்பு கால அளவு குறைக்கப்பட்ட கற்பிக்கும் செயல்பாடு என்று கூறினார். இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்கும், அடுத்து கீழே வரும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. அடுத்து இந்த நைட் என்பாரின் வரையறை, நுண்ணிலை கற்பித்தல் என்பது அளவு குறைக்கப்பட்ட கற்பித்தல், இதில் புதிய திறன்களையும் மெருகேற்ற முடியும். இந்த ரெண்டு உளவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் என்பது பயிற்சி ஆசிரியரை பயிற்றுவிக்கும் ஒரு முறையாகும். பாத்தீங்களா? பயிற்சி ஆசிரியரை பயிற்றுவிக்கும் ஒரு முறையாகும். பயிற்சி ஆசிரியர் யாருன்னா மாணவர்கள் தான். சரிங்களா? அவங்கள பயிற்றுவிக்கிறது தான் அந்த பிஎட், அவங்கள பயிற்றுவிக்கிறது தான் அந்த நுண்ணிலை கற்பித்தல். சரிங்களா? இதில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கற்றல் திறனுக்கு, அதான் சார் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கற்றல் திறன் என்ன அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கும். கீழே சொல்றேன். குறிப்பிட்ட கற்றல் திறனுக்காக மிக கவனமாக தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை பாருங்க 5 முதல் 10 மாணவர்களின் முன்னிலையில் 5 முதல் 10 நிமிடத்திற்குள் கற்பிக்கிறது தான் நுண்ணிலை கற்பித்தல் ஆகும். 5 முதல் 10 மாணவர்கள் 5 முதல் 10 நிமிடம், அந்த நிமிடத்துக்குள்ள கற்பிக்கிற ஒரு முறைதான் நுண்ணிலை கற்பித்தல். வகுப்பு கற்பித்தல் 45 நிமிடங்கள். அப்ப நுண்ணிலை கற்பித்தலை சிறப்பா செயல்படுத்தி கற்றுக் கொடுத்தா தான் நுண்ணிலை கற்பித்தல் இருந்தா வகுப்பு கற்பித்தல் போக முடியும். டைரக்டா வகுப்பு கற்பித்தல் போனோம்னா நம்ம சிறப்பாக செயல்பட முடியாது. ஏன்னா இதுல மாணவர்கள் எண்ணிக்கையும் குறைதான், அந்த நேரமும் குறைதான். சரிங்களா? இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நுண்ணிலை கற்பித்தல் 5 முதல் 10 மாணவர்கள் 5 முதல் 10 நிமிடங்களுக்குள்ள நடத்தணும். எப்படி சார் 5 முதல் 10 நிமிடத்துக்கு ஒரு பாடத்தை நடத்துறது அப்படின்றதான் ஒரு குழப்பமா இருக்கு. இப்ப பாருங்க, நுண்ணிலை கற்பித்தலின் தேவை மற்றும் முக்கியத்துவம் இது நடத்துறதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வைக்க இப்ப பாருங்க,
ஒரு நிமிஷம் பொறுங்க. அது இதை சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, சில முக்கியமான நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள். நான் சொன்ன பாத்தீங்களா, கற்பித்தல் திறன்கள் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப கற்பித்தல் திறன்கள்ல முக்கியமான திறன்கள் 9 இடம் இருக்கு. அதாவது ஒண்ணு பாருங்க, பாடம் தொடங்கும் திறன். ஒரு பாடத்தை எப்படி தொடங்கணும். இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், 5 முதல் 10 நிமிடங்களுக்குள்ள 5 முதல் 10 மாணவர்களுக்குள்ள. இப்ப இது எங்கன்னா உங்க காலேஜ் மேஜர் ஸ்டாஃப் தான் இதை உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார், உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு. அதாவது ஏதாவது ஒரு டாபிக், ஒரு பாடத்துல ஒரே ஒரு டாபிக் எடுத்துட்டு இது எப்படி இந்த பாடத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி உங்க காலேஜ் இருக்க மேஜர் ஸ்டாஃப் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாரு. இந்த ஒரே ஒரு டாபிக்கை மட்டும் எடுத்து, ஒரே ஒரு திறனை மட்டும் எடுத்து, இப்ப பாடம் தொடங்கும் திறன், இதை மட்டும் எல்லா மாணவர்களும் கற்றுக் கொடுக்கணும். எப்படி ஒரு பாடத்தை தொடங்கணும், எப்படி அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கணும், எப்படி அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கணும், இதை வந்து கல்லூரியில் இருக்க உங்க மேஜர் ஸ்டாஃப் வந்து மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாரு. அந்த பயிற்சி ஆசிரியர் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு.